ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம என்னுடைய கேமராமேன் இல்லாதால என்னுடைய சப்போர்ட் ஒரு கை வச்சு தான் சப்போர்ட் பண்ண தாக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் செல்ஃபி ஸ்டிக் கொஞ்சம் நான் ரெடி பண்ணுறேன். நானே புது விதமான தயாரிப்பில் ரெடி பண்ணுறேன். நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக வந்து மூங்கில் காடாக இருக்கிறது. மூங்கில் காடோட சொல்லத்தோட இது வந்து ஒரு ஏசி, மினி ஏசி சொல்லுவாங்களே, அதுமாரிங்க. இது ஒரு மினி ஏசி. பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட இங்கே பாருங்கள், தண்ணி வந்துகிட்டே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஃபுல்லாக வந்துன்னு இருக்குது. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இங்கே வந்து இந்த தண்ணி வச்சு தான் நாங்கள் கீழே பார்த்தீங்களா கண்ணிலாம் அதெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சின்னு இருந்தோம். இப்போ வந்து மடையை வந்து மாற்றி விட சொல்லிக்கிறாங்க. ஏன்னாக்கா தண்ணிலாம் போதும், அதனால் வந்து இப்போ மடையை மாற்றிட்டு நான் போகிறேன். ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு கால் ஒன்று வந்து அட்டன் பண்ணிட்டு வரேன். எப்படி என்ன ஆகிப்போச்சுன்னா, எங்கள் அக்கா வந்து ஃபோன் பண்ணதால நான் இப்போ அட்டன் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு. இப்போ இதுக்கு வந்து மழையை இப்போ போயிங்குதில்ல, இப்போ இந்த தண்ணி வந்துட்டு இந்த வாய்க்கால் வழியாக போயிங்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி போகுது. இப்போ இந்த மடையை வந்து நான் அப்படி இந்த மாற்றி விடணும். அப்படி எப்படின்னா, இப்போ இது எங்கே கட்டியிருக்காங்களா, இந்த மடையை வந்து இதில் இங்கே கட்டிட்டு மாற்றி விடணும். அப்படின்னா தான் வந்து தண்ணி வந்து எப்படி சொல்லுது, ஒரு இடத்துக்கு இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு பக்கம் மாறும். மடையை மாற்றும் இருங்க. மடையை மாற்றினா தானே உங்களுக்கும் தெரியும் ஏன் மடையை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, கொஞ்சம் இதுவாக தான் தெரியுது, கொஞ்சம் பார்த்துருங்க. கட்டுமா உள்ளலாம் நான் போகலாமா, தண்ணி இங்கே தான்மா கட்டினேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இப்போ மடையை கட்டியாச்சு. இப்போ உள்ள கொஞ்சம் போக முடியுமான்னு பார்த்துட்டு வரேன் இருங்க. கொஞ்சம் உள்ளே போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. ரொம்ப நல்லா தாங்க இருக்குது, நல்லா பக்கவாக இருக்கிறது இடம். நீங்கள் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, கேமராவை கிட்ட திருப்பி வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க வாட்ரு. நல்லா பாருங்க, அந்த நண்டு உள்ளே போகிறது தெரியுதுங்க உங்களுக்கு. நல்லா பளிச்சுன்னு பக்காவாக இருக்கு பாருங்க. தண்ணி வந்து குடிக்கலாம், அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அடுத்தது உள்ளே போனீங்கன்னா நல்ல பக்கமான இடங்குது. இப்போ என்னால் போய் உள்ளே காட்ட முடியாது, ஏன்னா தண்ணி இங்கே அதிகமாக இருக்கல, உள்ளே போக முடியாது. சரி, கொஞ்சம் நேராகி உங்களுக்காக நான் இப்போ உள்ளே போய் காட்டு வரேன். இதுதாங்க உள்ள இடம், போகணுமா? இதுதான் இப்போ உள்ளே இருக்கிற இடம். இது வந்து ரொம்ப மணல் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு வந்தால் பாறை முட்டுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே தண்ணி தான் வாங்கலாம். அதெல்லாம் ஏகப்பட்ட தண்ணி இருக்குங்க, சும்மா நினைக்காதீங்க. அதனால் இப்போ இது வரைக்கும் போக முடியாது. இதுக்கு மேலே எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு காட்டுறா இருங்க. அடுத்தது அங்கே தான் போக போகிறேன் நான். இது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், ஆனால் இருந்தாலும் உங்களுக்காக நேயராக உங்களுக்காக நான் வந்து இப்போ எப்படி வாழ்ந்தேன் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்படின்றத உங்களுக்காக காட்ட போகிறேன். தண்ணி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல வந்து தண்ணி பிடிப்போம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணி வந்து பார்த்தீங்களா, அதுமாரி தண்ணி இங்கே தான் வந்து குடிச்சிருந்தோம். தண்ணி வரலன்னா இங்கே வந்து பாய போட்டு நல்லா அப்படியே படுத்து ஜாலியாக தூங்கிட்டு ஜிடிஏ கேம் தெரியுங்களா, லேப்டாப்பு காலேஜ் இது ஸ்கூலில் வந்து லேப்டாப்பில் ஜிடிஏ கேம் எடுத்துன்னு வந்து வச்சுன்னு இங்கே லேப்டாப்பில் கேம் விளையாடிட்டு ஜாலியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வெயிலெலாம் அப்படியே பிச்சு அடிக்கும் போது மே மாதம் உள்ளே வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசி நீங்களாம் இப்போ ஏசி போட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் சென்னையில். யாரும் வந்து குறை சொல்ல நான், எனக்கு அடுத்த வாழ்க்கை கட்டத்துக்கு நம்ம முன்னோக்கி போனோம் அப்படின்னாலே சென்னைக்கு போகிறோம்.
வெயில் தாங்க முடியாமல் ஏசி போடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம வந்து சும்மா சாதாரணமே வந்து பார்த்தாலே போதும், எல்லாருடைய குரூன்னு சும்மாடியே பக்காவாக கிடக்கும். இதுமாரி உங்களுடைய லைஃப்பில் ஒரு நாளாச்சும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா? அதுமாரி மெமரிஸ் எதனா இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் வந்துட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க. காலேஜ் டைமில் படிக்கும்போது பயணிக்கு போகிறது, அது பண்ணுறது. காலேஜ் முடித்தோடனே எல்லாருமே வேலைக்காக சென்னைக்கு வரோம். அடுத்து டெவலப்மெண்ட் இருக்குதுல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு தான் நானும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன், அடுத்து டெவலப்மெண்ட் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி நீங்கள் எதனா ஒரு லீவ் டைம்லையோ இல்லை எதனா ஒரு ஃபங்க்ஷன் டைம்லையோ மறக்காமல் ஊருக்கு வரீங்க அப்படின்னா இதுமாரி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கேட்டு வந்து உங்களுடைய மெமரிஸ்லாம் வர மாதிரி கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. கூட்டின்னு வந்துட்டு உங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், எங்கெல்லாம் நாங்கள் அப்படி இருந்தோம்டா, அப்படி இருந்தோம், நீங்களாம் என்ன சிட்டியில் இருக்கீங்க, ஒரு நாளாச்சும் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுங்கள். சிட்டி விட்டு நான் வரணும், வெளியே வரணும் அப்படிலாம் சொல்ல வரல. எனக்கு எல்லாருமே சிட்டியில் தான் வாழ்க்கை ரன் பண்ணக்கூடியான காஸ்ட்டு, சர்வே பண்ணுறதுக்கூடியான பணம், எனக்கு பணம் தான் இப்போ வாழ்க்கை, அதுக்காக சொல்கிறேன். சிட்டி தான் நம்பிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னைன்னா ஒரு நாள் சும்மா லீவ் கிடைக்கிறப்ப சும்மா வந்து கிராமத்து சைடில் வந்துட்டு இதுமாரி ஜாலியாக இருந்துட்டு போங்க. மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், லைஃப் ஜாலியாகவும் போகும். இருங்க, நான் மேலே தண்ணி ஊற்றுதுன்னு காட்டுறேன்ல, அது போய் மேலே இப்போ காட்டுறேன். சர்வே பண்ணி மேலே போய் எப்படி தண்ணி ஊற்றுது, எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது வரும். இப்போ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே. டாட்டா, பாய் பாய். நாங்கள் வேறு மாதிரி யூடியூப் சேனல் டீம். நம்ம எடிட்டர் வந்து இல்லாத காரணத்தினால கேமராமேன் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கார். அதனால் நானே தான் இதை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளாயிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. டாட்டா, பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். பாய். பாத்தீங்களா? பார்த்துட்டீங்களா?